சயாட்டிகா பெயின் அதாவது பேராசன நரம்பு தாபிதம்னு சொல்லுவாங்க. இந்த நரம்பு வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்குது, ரொம்ப சிரமத்தை கொடுக்குதா? ஸோ இதற்கு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன? இது சரியாவதற்கான எந்த மாதிரியான உணவுகள் நீங்க எடுக்கணும்? அது எல்லாமே இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம்? அதிகமான வலி தரக்கூடிய ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதான் சயாட்டிகா அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் இதை சித்தர்கள் பேராசன நரம்பு தாபிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கான ஸ்பெஷலான மெடிசன்ஸ், சிகிச்சை முறைகள், நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள், வெடி மருந்துகள் எல்லாமே சித்தர்கள் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த சயாட்டிகா அப்படின்னு சொல்கிற நரம்பு பிரச்சனை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து வலி ஸ்டார்ட் ஆகும். பெண்களுக்கு அதிகமாகவே இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. இடுப்புலேருந்து பேக்கில், நமக்கு லோ பேக்கில் இந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இடுப்புலேருந்து அப்படியே கால் வரைக்கும் நமக்கு வலி வருது. கால் மூட்டு வரைக்கும் அப்படியே பேக் சைட்லேயே வலி வந்து குதிகால் வரைக்கும் இந்த வலி எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இந்த வலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours 5 hours எந்த விதமான வேலையுமே என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலியை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சயாட்டிகா அப்படின்னு சொல்கிற இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, பொதுவாகவே நம்மளுடைய லம்பார் ரீஜன், முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே லம்பார் ரீஜனில் இருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள், ஸோ அந்த லம்பார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் அங்கேருந்து தான் நமக்கு வரும். ஸோ லம்பார் ஃப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு டிஸ்க் பல்ஜினால் ஏதாவது ஒரு நர்வ் கம்ப்ரெஷன் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா பொதுவாகவே கால்களில் ஒரு மறுத்து போகிற ஒரு உணர்வு தெரியுது. கால் பாதம் வரைக்குமே அது வந்து மறுத்து போகிற ஒரு உணர்வு தெரியும். இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ டிஸ்க் பல்ஜ் இருக்கே, உடனடியாக சர்ஜரி தான் பண்ணணுமா? இல்லை இப்படிலாம் சொல்லிட்டாங்களே, இனிமேல் நடக்கவே முடியாதா? அந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது, இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கிறத நம்ம சரி செய்யணும். அதற்கான மருந்துகளை நீங்கள் சரியாக எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த சயாட்டிகா ப்ராப்ளம், இந்த வலி நமக்கு குறைஞ்சு நரம்புகள் பலப்படும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த வலி இருந்துச்சுன்னா நைட்டு தூங்க கூட முடியாது. அப்படியே ஏதோ ஒரு கரண்ட் வச்ச மாதிரி, ஷாக் அடித்த மாதிரி ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடல்லையே ரொம்ப சென்சிட்டிவாக அது பார்த்திங்கன்னா இந்த நரம்புகள் தான். இந்த நரம்புகளை பற்றி வரக்கூடிய வலி அதுதான் ரொம்ப தாங்கவே முடியாத மாதிரி இருக்குங்க. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வலியை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபீஸா, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் இது முடியாத ஒரு சுச்சுவேஷனாக உருவாயிடுது. வலி அதிகமாக இருக்குது, நடக்க முடியல, ஸோ இதனால் எனக்கு வாக் பண்ண முடியல, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வழியே இல்லைன்னு சொல்லும்போது, சரிங்க வலிக்கு பயந்து உட்காந்துட்டே இருக்கிறேன். அப்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடுது, வலியும் ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம்? இந்த நரம்பு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த நரம்பு வலியை போக்குவதற்கு எந்த வகையான உணவுகள், சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. ஒரு 2 or 3 weeks நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு எக்ஸ்டர்னல், அதை வெளிப்பிரயோகமாக சில மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இதுக்கு நம்ம தைலங்களை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒற்றடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறையும், வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு இந்த சயாட்டிகா பெயின் இருக்குன்னா பேக்கில் இருக்கக்கூடிய முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டெயில் போன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வால் எலும்புன்னு சொல்லுவோம். உட்காரக்கூடிய அந்த வெர்டிபிரால லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சின்ன ஒரு எலும்பு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த எலும்புலையும் அதிகமான பெயின் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த வால் எலும்பு வலி அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ், ஏன்னா நம்ம ஒபீஸாக இருக்கிறோம், வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம்,
ஸோ மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய உடலோட வெயிட் எல்லாமே நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கும்பொழுது இந்த வால் எலும்பில் அதிகமாக லோட் ஆகும்போது அதனால இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இல்லை ரொம்ப நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கனாலும் இந்த பெயினும் வரும். ஸோ சயாட்டிக்கா இருக்கக்கூடிய பெரும்பாலும் நபர்களுக்கு இந்த பெயினோட சேர்த்து வருங்க. இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா கால் எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் சைட்லேயே வந்து வெயிட் எல்லாமே தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதனால லெஃப்ட் சைட்லேயும் நமக்கு பெயின் வரவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சயாட்டிக்கா பெயினை நம்ம சரி செய்யறதுக்கு சித்த மருத்துவத்தில் தைலங்கள் இருக்குது. இதற்கு நீங்கள் குறுந்தொட்டி தைலம் எடுத்துக்கலாம், காய திருமேனி தைலம் நம்ம பயன்படுத்தலாம், வஜ்ரவள்ளி தைலம் பயன்படுத்தலாம், வாத நாராயண தைலம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மருந்துகளை எல்லாமே இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு சிலருக்கு செர்விக்கல் பெயினும் இருக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த லம்பர் ஸ்பான்லோசிஸ் இருக்கிறவங்களுக்கு செர்விக்கல் பெயினும் இருக்கும். ஸோ அப்போ இடுப்பு அந்த ஸ்பைனல் கார்டில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒட்டடம் கொடுத்துட்டே வரணும். ஸோ இப்படி நம்ம வெந்நீர் ஒட்டடம் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கக்கூடிய வலி நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இடுப்பில் இருந்து கால் பகுதி வரைக்கும் வரக்கூடிய வலி நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது ரெகுலராக தினந்தோறும் ஒரு 30 நிமிடங்களுக்கு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக நீங்கள் வெந்நீர் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வரும்போது டிஸ்க் பல்ஜ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு இந்த சயாட்டிக்கா பெயினை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள், சில வகையான மருந்துகள் நீங்கள் டைரெக்டாக எடுக்கும்பொழுதே அந்த வலியை நமக்கு நல்லாவே குறைக்கும். அதாவது லவங்காதி சூரணம், கிராம்பு அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த உடலோடைய அந்த வலியை நமக்கு குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த கிராம்பு நம்ம ரெகுலராக பயன்படுத்தும் போது அந்த உடல் வலியை நமக்கு நல்லா குறைச்சி கொடுத்துரும். ஸோ இந்த கிராம்பு லவங்காதி சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லவங்காதி சூரணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லவங்கத்தோட கடுகுரோகிணி ஆட் பண்ணியிருப்பாங்க. நன்னாரி மிக சிறந்த ஒரு முக்கியமான மூலிகையாக நன்னாரி இதனோட சேர்ந்துருக்கும். இதனுடைய சிற்றரத்தையும் இருக்கும். ஸோ இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இது கொஞ்சம் பாடி ஹீட் ஆகும். நம்ம மோர் இளநீ இதையும் சேர்த்து குடிச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த மூலிகைகளை எடுத்தால் மட்டும்தான் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சயாட்டிக்கா பெயின் நமக்கு நல்லாவே குறையும். அப்போ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் சார்ந்த வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக வாத நாராயண தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சயாட்டிக்கா பெயின் என்னால் தாங்க முடியல, ஏன்னா அந்த வலி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பெயின் என்னால் டாலரேட் பண்ணவே முடியல, ஸோ எந்த வேலையும் செய்ய முடியல, இதில் இருந்து எப்படிடா எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சயாட்டிக்கா பெயின் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நமக்கு வலி இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம வாத நாராயண தைலம் ஸோ பாலில் ஒரு 10 துளிகள் அளவுக்கு பாலில் கலந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாத நாராயண தைலம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய வாதம் குறையும், நரம்பு வலியோ இல்லை இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஸோ இந்த வலியோ நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சயாட்டிக்கா பெயின் இருக்குது அப்படின்னாலும் அது குறையிறதுக்கும் இந்த வாத நாராயண தைலம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். முக்கியமாக உணவில் நரம்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது இந்த புரோட்டீன் சார்ந்த உணவுகள், ஸோ முளைக்கட்டிய பயிறு வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதனோட பார்த்தீங்கன்னா இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பொருட்களையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கிழங்கு வகைகள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ கிழங்கு வகைகள், இந்த பயிறு வகைகள் இந்த காராமணி, மொச்சை, இந்த கருப்பு கொண்டை கடலை, துவரை, இந்த மாதிரியான பருப்பு வகைகளை கட்டாயம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே வாதத்தை அதிகரிக்கும். இதனோட சேர்த்து கிழங்கு வகைகள், அதிகமான புளி சார்ந்த உணவுகள் சாப்பிட்றது, இதையும் தவிர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் உடல் எடையை பொறுத்து அசைவ உணவுகள் சேர்த்துக்கலாமா இல்லையா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருந்தால் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு முறைகளும் எடுத்துகிட்டே வரும்போது ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வலி, இந்த சயாட்டிக்கா பெயின் நல்லாவே குறைஞ்சி ஒரு நிரந்தர தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக இந்த சயாட்டிக்கா பெயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.